வணக்கம். பொதுவாக இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் யாருன்னா ஜனாதிபதி தான். இது நம்ம ஸ்கூலிங்லேயே படிச்சிருப்போம். இது ஒரு முக்கியமான ஜிகே. ஆங்கிலத்தில் பிரசிடெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரசிடெண்ட் ஆணாக இருந்தால் மட்டும்தான் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லணும், மறந்துடக்கூடாது. ஜனாதிபதியாக இருப்பவர் ஆணாக இருந்தால் மட்டுமே பிரசிடெண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதுவே பெண்ணாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம்? பிரசிடெண்ட், இப்போ ஜனாதிபதி முர்மு இருக்காங்க, அவங்க தான் இந்தியாவின் முதல் குடிமகள், ஃபர்ஸ்ட் லேடி. ஓகேயா? அப்போ ஜனாதிபதி பெண்ணாக இருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் லேடினாலே ஜனாதிபதி குறிக்கும். ஏன் அப்படின்னா, ஆணாக இருந்தால் மூத்த குடிமகன், முதல் குடிமகன், முதல் குடிமகள். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு இதுலேயும் விமன் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.